வணக்கம். வணக்கம். நெறைய பதிவுகள நம்ம பார்த்துருக்குறோம். நீங்க சொல்றது வந்து நேரம் தவறா இருக்கு ஜோதிடத்துல அப்படின்னு சொல்றீங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து அது சரியா புரியவே இல்ல. மக்களுக்கு புரியல. நேரம் தவறுனா அது என்ன? அத கொஞ்சம் முழுமையா விளக்கிடுங்க. இங்க வர்றவங்களுக்கு நான் நெறைய நட்சத்திரத்த மாத்தி தான் பார்ப்பேன். அதே மாரி லக்னமும் மாத்தி தான் பார்ப்பேன் உங்களுக்கு. அதே மாரி உங்களுக்கு அவங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னு அவங்க இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது, என்கிட்ட வரும்போது மாறுது. பலன் மட்டும் ஏன் மாறல அப்டின்னா, நெறைய பேருக்கு தசாபுத்தி அப்படிங்கிறது மாறாது. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஏன் நேரம் தவறு அப்படின்னு சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு இருக்கிற நேரம், ஜோதிடம் தவறு. மக்களுக்கு ஏன் சொல்றது பலிக்கல அப்டின்னா, முழுக்க முழுக்க காரணம் நேரம் தவறு. அத மறுபடியும் சொல்றேன். உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப தூத்துக்குடியில ஒரு குழந்தை பிறக்குது. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு குழந்தை. டெல்லியில ஒரு குழந்தை. உங்களுக்கு டெல்லி மாகாணத்துல ஒரு குழந்தை. ஆந்திரா மாநிலத்துல ஒரு குழந்தை. கேரளா மாநிலத்துல ஒரு குழந்தை. கிட்டத்தட்ட 4 குழந்தை. காலையில கரெக்ட்டா ஷார்ப்பா 5 மணிக்கு பிறந்துச்சு. எத்தன மணிக்கு? ஷார்ப்பா 5 மணிக்கு ஒரு குழந்தை பிறகுது. இந்த பிறந்த குழந்தை காலையில 5 மணிக்கு பிறக்கும்போது, அத டாக்டர் குறிச்சிடுறாங்க. 4 இடத்துலயும் ஒரே நேரம் குறிக்கிறார். இந்த 4 இடத்துலயும் ஒரே நேரம். அப்ப போடுறாங்க தூக்கி கம்ப்யூட்டர்ல. ஏன்னா, இன்னைக்கு நேரம் எல்லா பக்கமும் 24 மணி நேரம். டிஜிட்டல் வேர்ல்டு. ரயில்வே டைம கொண்டு வந்தாச்சு. எந்த நேரத்த? ரயில்வே நேரம் அப்படி என்பது ஆங்கில நேரத்தை ஒப்பிட்டு இருப்பத நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்னா, இது நம்மளுடைய டைம். இது ரயில்வே நேரம். 24 மணி நேரத்துல நம்ம பகல கழிப்போம். இப்போலாம் சூரியன் எப்போ உதயமாகுதோ, அதத்தான் நம்ம 6 மணின்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா, காலையில குளிர் காலத்துல சூரியன் மெதுவா உதிக்கும். வெயில் காலத்துல கொஞ்சம் சீக்கிரம் உதிக்கும். அப்பவும் சூரியன் உதிக்கிறது தான் நேரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த உதயத்தின் போது வரக்கூடிய பலன் தான் கரெக்ட்டா இருக்கும். சூரியன் உதிக்கவே இல்ல, மழை காலம் மேகமூட்டமா இருக்குன்னா, அந்த சூரியனுடைய அதத்தான் சொல்லுவோம் அஸ்தங்கம், நீச்சம் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல சூரியன் எங்க இருக்குன்னு கணிச்சவன் நம் முன்னோர் சித்தர். அப்ப சூரிய உதயத்தினுடைய 24 மணி நேரத்த கணிச்சது. இப்ப இந்த 4 ஸ்டேட்லயும் குழந்தை பிறந்தாச்சு. தூத்துக்குடி மாவட்டம், டெல்லி காலையில 5 மணி ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம். 4 குழந்தைக்கும் ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம். 4 குழந்தை வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இந்த 4 குழந்தைக்கும் தசாபுத்தி ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அங்க வேற இருக்கும். சப்போஸ் இதுல ஒரு குழந்தைங்க இல்லாம கூட போலாம். ஏன்னா, உங்களுக்கு இன்னைக்கு அத்தனையும் சிஸ்டமேட்டிக். உங்களுக்கு 24 மணி நேரம்னா காலையில 4 மணி. நீ டெல்லிக்கு ஃபோன் பண்ணினா 4 மணி. திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணியா 4 மணி. அதாவது நேரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே 4 பகுதியா பிரிஞ்சது. சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், மத்திய மண்டலம். மண்டலங்கிறது 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்களை கனெக்ட் பண்ணி தான் 48. நம்ம உடம்புல இருக்கிற செல்களே 48 நாள்ல உடைஞ்சு புதுப்பிக்கும். அப்போ இந்த அணுக்கள் அந்த மண்ணுக்கு ஏத்த அணுக்கள். இந்த விதை, இந்த மண்ணின் விதை. அப்போ இந்த சூரிய உதயம் தான் எனக்கு. அதனால தான் எனக்கு வெளியூர்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திய விட நான் பிறந்த ஊர்ல அதிகமா இருக்கும். பிறந்த மண்ணினுடைய பாசம், நேசம். என் மண்ண ஒருத்தன் தப்பா பேசுனா, நான் இந்தியாவுல தான் இருக்கேங்க. இந்தியாங்கிறது உணர்வு. ஆனா, என் மண்ண பத்தி பேசும்போது நான் உணர்ச்சி வயப்பட்டுடுவேன். அப்போ உணர்ச்சி வயம் அப்படிங்கிறது என்னது? சென்சிட்டிவ் அப்படிங்கிறது என் மண்ணு. நான் பிறந்த இடம். அப்போ நான் பிறந்த இடத்தினுடைய மண்ணு தான் என்னுடைய ஒவ்வொரு அணுக்களினுடைய இயக்கம். மொத்த இயக்கம்ங்கிறது உருவத்தினுடைய இயக்கம். அது அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ உங்களுக்கு கேரளாவுல பிறந்த குழந்தைக்கு, அந்த சூரிய உதயத்தினுடைய நேரங்கள் கண்டிப்பா ஒரு 10 டூ 12 ஒரு 12 டூ 13 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாதம் மாறிடும். சூரிய உதயத்த நீங்க கணக்கு பண்றதே கிடையாது. நேரத்த மட்டும் கரெக்ட்டா கணக்கு பண்றீங்க. நைட்டு 12 மணிக்கு பிறந்த குழந்தை. அவன் போடுறான் 12 12 ஏஎம். எப்படி? நள்ளிரவுல சுதந்திரம் கிடைச்சது. இருட்டுல இருந்தோம். ஜாதகம் வரைக்கும். இந்த ஜாதகத்த கண்டுபிடிச்சது, உருவாக்கியது சித்தர்கள். இன்னைக்கு யாராவது சித்தர்கள திட்டி பார்த்திருக்கீங்களா? ஆனா ஜோதிடர்கள நெறைய பேர் திட்டுவாங்க. ஏன்? ஜோதிடத்தின் மீது குற்றம் அல்ல. ஜோதிடர்கள் மீது தான் தவறு. ஏன்னா, கம்ப்யூட்டர்ல உங்களுடைய கணிப்பு நான் ஒத்துக்குவேன். ஏன்னா, கற்றதனுடைய பொருள் விளக்கம் எப்பவும் மாறாது. சூரியனுடைய தன்மை, நீச்சம், கெடுதல், அதனுடைய பார்வை பலன், தசாபுத்தி பலன் மாறாது. இங்க நேரம் மாறிருது. ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு 12 கட்டத்த சுத்தி வருதுன்னா 24 மணி நேரம்.
அதனுடைய பாதம் ரிவர்ஸ்ல வரும்போது, சந்திரன் அதே கட்டத்த சுத்தி வரும்போது 6 4 24 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அந்த சந்திரன் 2 1/2 நாளைக்கு ஒருக்கா தான் ஒரு கட்டமே மாறுவாரு. ஒரு பாதம்னு கணக்கு வரும். ஒரு நாளே வித்தியாசப்படும். ஒரு ஜாதகத்துல ஒரு நாளே வித்தியாசப்படும்போது அதனுடைய பலன்கள் எங்க போயிடும்? அதனால நான் ஒரு லக்னமும், நட்சத்திரமும் மாத்திடுவேன். ஏன்னா, எந்த கிரகத்தினுடைய சுழற்சியும் நம்மால் தடுத்து நிறுத்த இயலாது. அப்போ அந்த காலத்துக்கு தகுந்த மாரி நம்ம லக்னத்த மாத்திக்கணும். இதத்தான் இன்னைக்கு வந்து லக்னம் வளருங்கிறாங்க. நான் வளரலையே. நான் பின்னாலலாம் போறேன். நெறைய இப்போ ஒரு ஜோதிடம் வந்திருக்கு. ஏஎல்பி அப்படி. லக்னம் வளரும். ம். நான் பின்னாலலாம் போறேன். அதாவது ஒரு 80 கிலோமீட்டர்ல போயிட்டு இருந்த பூமி இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதுன்ன மாரி ஒரு வண்டி வேகமா போற மாரி பூமியே கொஞ்சம் வேகமா சுத்துது. அப்ப அந்த கணக்கையும் கணக்கு பண்ண அதாவது காலத்துக்கு தகுந்தாற்போல் ஜாதகம் உனக்கு சாதகம். எப்படி? ஜாதகம் உனக்கு சாதகம். அதாவது உனக்கு சாதகமா நீ பார்க்கிறது வேற. அந்த ஜாதகத்தை சாதகமா மாத்திக்கிறது வேற. நமக்கு என்ன பண்ணுனா நம்ம பிரச்சனை தீரும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனையோ ஜோசியக்காரங்கிட்ட பார்த்துட்டேங்க. நீங்க குடுங்க அப்படின்னு. எனக்குன்னு ஒரு வழிபாட்டு முறையும், பூர்வீகத்தினுடைய அந்த கோவில் குலதெய்வத்துக்கு போற முறையும், ஜோதிடத்தை வந்து எந்த வகையில இவங்களுக்கு சொன்னா பலன் கிடைக்குங்கிற வகை. இந்த தான் நீ இந்த வகையில கோடீஸ்வரனாவே, லட்சாதிபதியா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு ஒரிஜினலா யாரும் ஜாதகம் பார்த்தாங்கன்னா, அங்க ஒரு பய போமாட்டான். கண்டிப்பா போமாட்டான். உங்களுக்கு நெகட்டிவ சொல்லி சொல்லி பழகிட்டோம். குரு திசையில வனவாசம். ஆனா குரு திசையில இன்னைக்கு யோகம், வெளிநாட்டு யோகம். உங்களுக்கு ராமர் போனது வனவாசம். நாம யோகம்னு சொல்றோம். அதே மாரி இந்த கிரகத்தின் பார்வை இருந்தால் கோடிகளை குமியுங்கிறான். எந்த கிரகத்தின் பார்வை இருந்தா இந்தியாவின் விவசாயம் வளரும். எந்த கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் ஒரிஜினல் விதை நமக்கு கிடைக்கும். இந்தியாவினுடைய முதுகெலும்பு, நாட்டின் முதுகெலும்பு உற்பத்தி திறன். அந்த உற்பத்தி திறனை எந்த கிரகம் வந்து எந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணுனா, அது வளரும், அது பெருகும். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லு. விவசாயி நெறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் ஏன் யாருமே பரிகாரம் சொல்லல? பணத்துக்கு மட்டுமே பரிகாரம். வெத்தலைய போட்டா பரிகாரம். வெத்தலைய கொண்டு போய் கடல்ல விட்டா பணம் வந்துரும். இந்த உடம்பத்துல சுவர் இருந்தா தான் சித்திரம். பணம் இருக்கும், புகழ் இருக்கும், செல்வாக்கு இருக்கும். ஒத்த ரூவாய கூட நீ போம்போது எடுத்துட்டு போ முடியாதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும். இந்த பிரபஞ்சத்துல இன்னைக்கு நம்மளுடையதுன்னா நாளை வேறு ஒருவனுடையது. இந்த இடத்துல, இந்த வீட்ல இன்னைக்கு நான் இருக்கேன். நாளைக்கு யார் இருப்பான்னு எனக்கு. அப்போ பூமியின் நாயகன் அப்படிங்கிறதுனால தான் முருகனுக்கு அவ்வளவு பேர். சும்மாலாம் கிடையாது. அந்த குருமார்களுக்கெல்லாம் குரு யாரு? அப்படி முருகன் அந்த பூமி. சித்தருக்கெல்லாம் சித்தர் இந்த பூமி. பூமியின் நாயகன் தான் முருகன். ஏன்னா இந்த பூமி இல்லைன்னா உயிர் இல்லை. எந்த உயிர் வரும் உங்களுக்கு? அதனாலதான் முருகனுக்கு இவ்வளவு பெயர். அப்போ உங்களுக்கு இப்படி 4 ஸ்டேட்ல உங்க பிறந்த குழந்தைகளுக்கு ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். இவன் தூத்துக்குடியில இருக்கிறவன் ஃபோன் பண்ணி கேட்பான். சார் எனக்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம் இல்ல. டெல்லியில இருக்கிறவன் அதுதான் சொல்றான். இவனுக்கு அன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவனுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். பாதம் மாறிடும். ஏன்னா, ஒரு பாதம் மாறும்போது ராசியே மாறும். உங்களுக்கு தனுசு ராசி எடுத்துக்கங்க. உத்திராடம் முதல் பாதம் மட்டும் தான் தனுசுல இருக்கும். மீதி 3 பாதம் மகரத்துல இருக்கும். அதே உங்களுக்கு மகரத்துல, அவிட்டத்துல 2 பாதம்னாலும் மீதி 2 பாதம் உங்களுக்கு கும்பத்துக்கு போகும். இப்படி ஒரு பாதம் தானே நீ விட முடியாது. அதனுடைய அதிபதி மாறலாம். அதனுடைய தசா புத்தி காலங்களில் புத்திநாதன் மாறும்போது உனக்கு பிரச்சனைகள் வரலாம். அப்போ உனக்கு முதல்ல ஜோதிடம் சரியா அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் நேரம் தவறு. ஏன்னா நாம டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு போயிட்டோம். அதாவது அப்பவும் பணத்தை நோக்கி கேட்கிற. அந்த பணத்தையும் அனுபவிக்கிற யோகம் உனக்கு இருக்கா? வரும். ஓகே. தசா புத்தி மாறாது. ஒரு தசை போகுதுன்னா புத்திநாதன் அதுல இருக்கும். உனக்கு இந்த புத்தி இருக்கு. இதுல இந்த கிரகத்தின் பார்வை இருக்குமா? அதாவது சனி தசை உங்களுக்கு ராகு புத்தி. இல்ல சனி தசை செவ்வாய் புத்தி. இதுல அந்த கிரகங்களுக்கு ஆப்போசிட்டான கிரகம் இருந்து அது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தா பரவாயில்ல. நெகட்டிவா இருந்ததுன்னா புத்திநாதன் இவனுக்கு எடுத்திருக்கும். இல்ல வீட்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் நேரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தசா புத்தியில நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஜாதகத்தை நம்புறதுக்கு காரணம்,
அந்தந்த தசாபுத்தியில சொல்லக்கூடிய பொது பலன்கள் 50% உங்களுக்கு பலிச்சிரும். இப்ப எனக்கு கேது தசை நடந்துச்சு ஆ, நடந்தது முன்னாடி. 7 வருஷம்னு சொன்னாங்க. அ, அப்ப அவரு சொன்னதெல்லாம் அப்பட்டமா அப்படியே நடந்தது. ஆ. அப்ப என்ன மாதிரி மீன ஏன்னா, ராசியில கேது திசையில இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவா உங்களுக்கு கேதுவினுடைய குணாதிசயங்கள் விரக்தி, வெறுப்பு, வேதனை, தனிமை. இத மாத்த முடியாது. அப்போ அத மாத்துறதுக்கு உண்டான வழி இங்க யாரும் தேடல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த கிரகம் உனக்கு இருக்கோ, அது விதிச்சது. அத மாத்த ம். முடியாதுங்கிறாங்க. இந்த இதுக்கு மாற்றம் வரணும்னு தான் ஜோதிடத்த கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு தான் ஜோதிடத்த கண்டுபிடிச்சாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நெல்லு இருக்கு. வெறும் நெல்ல அப்படியே போட்டாலும் முளைக்கும். அத பாதுகாத்து, அதாவது வேலியிட்டு பாதுகாத்து, உழவு ஓட்டி, எந்த நேரத்துல விதைக்கணும், எப்ப தண்ணி பாய்க்கணும், எவ்வளவு தண்ணி இருக்கணும், பருவம் பார்க்கும்போது அதனுடைய மகசூல் கிடைக்கும். நீ விதைச்சா முளைக்கும். ஆனா கடைசியில அந்த நெல்லுக்குள்ள அரிசி இருக்காது. வெறும் பொக்கு தான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில கேது தசைன்னா இதுதான் உங்களுக்கு மட்டும் கிடையாது. ம். இருக்கிற எல்லாருக்கும் கேது திசையில இந்த விரக்திய குடுக்கும்னா, அதுல இருந்து மீள்றதுக்கு உண்டான வழி. ஒண்ணே ஒண்ணு சொல்லுவாங்க. 7 சனி கெடுக்கும். ஆனா கொல்லாது. ம். வாழ்க்கைய கத்துக் குடுக்கும்பான். கடைசியில இன்னொன்னு சொல்லிருவாங்க. பாத சனி வரும்போது வீட்ல ஒரு துர்மரணம் வரும். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சு அப்படியே எப்படி விடுவேன்? நம்ம வீட்ல ஒருத்தங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, அத பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிய தான் நம்ம பார்க்கணும். நேரத்தினுடைய குறைபாடுகிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. தசாபுத்திங்கிறது நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லுவேன். தசாநாதன் ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு எது நெகட்டிவ்ன்னு தெரிஞ்சு, அந்த நெகட்டிவ போக்கக்கூடிய கோவில் தலங்களுக்கு போனோம்னா ஜெயிச்சிடலாம். இப்போ 4 ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ராசி, நட்சத்திரம், லக்னம் எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். ஆனால், அந்தந்த மாநிலத்தினுடைய நேரம் சரியா? தவறா? நீங்களே கணிச்சுக்கங்க.